ஹாய் மக்களே, இன்னைக்கு செம மாசான ஆக்ஷன் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த படம் இப்ப ரீசெண்டா தான் வெளியாகி இருக்கு. படத்தோட பேரு பிளட் பிரதர்ஸ். வாங்க படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸ்டோரி என்னன்னா, கஸ் மற்றும் அரிஃப்னு ரெண்டு ஹீரோக்கள் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்ல பிரதர்ஸா ஒரே ஃபீல்டுல இருக்காங்க. கஸை சின்ன வயசுல இருந்தே நாகான்னு ஒரு பெரிய சிண்டிகேட் தலைவர் தத்து பிள்ளையா வளர்க்கறாரு. நாகாவுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணை தான் கஸ் லவ் பண்றான். ஒரு கட்டத்துல சிண்டிகேட்டோட மொத்த பொறுப்புகளை கஸுக்கும் அவரோட சொந்த பையனுக்கும் பிரிச்சு கொடுக்கறாரு. கூடவே தன் பொண்ணையும் கஸுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. ஆனா கல்யாண அன்னைக்கே அந்த பொண்ணு மர்மமான முறையில இறந்து போறா. இதுக்கு தன் தம்பியா பாக்குற அரிஃப் தான் காரணம்னு நினைச்சு அவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொன்னது யாரு, எதுக்காக கொன்னாங்க, உண்மையா அரிஃப் தான் கொலை பண்ணானான ஒரு பயங்கர ஆக்ஷன் த்ரில்லரோட சொல்றதுதான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் மலேசியன் மூவிஸ்லாம் நான் பார்த்ததே இல்ல. இந்த படத்தை தான் நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். அவங்களோட மேக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. ட்ரெய்லர் பார்த்து தான் இந்த படத்தை பார்த்தேன். சும்மா தெரிக்க விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்படியே இந்தோனேஷியன் கொரியன் ஸ்டைல்ல மேக்கிங் பண்ணி அசத்திட்டாங்கப்பா. முதல் 40-45 நிமிஷம் கொஞ்சம் வளகுலா கொலகுலான்னு கொண்டு போயிட்டாங்க. ஹீரோயின் இறந்ததுக்கு அப்புறம் தான் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் கிளைமேக்ஸ் வரைக்கும் எங்கேயுமே ஸ்பீட குறைய விடாம தரமான ஆக்ஷன், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு பயங்கர என்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. படத்துல இன்டர்வெல் பிளாக் மாதிரியான சீன் ஒன்னு அமைச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வர ட்விஸ்ட் பங்கமா இருந்துச்சுங்க. சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டீங்க. வெறித்தனமா முடிச்சிருப்பாங்க. படத்துல உள்ள எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸையும் வேற லெவல்ல தெரிக்க விட்டுருந்தாங்க. ரெண்டு ஹீரோவும் நேருக்கு நேர் மோதிக்கிற ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் பட்டாசா இருந்துச்சு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குதுன்னா, வெறித்தனமான ஆக்ஷன் த்ரில்லர் படம். கண்டிப்பா மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. செக்ஸுவல் கண்டென்ட்லாம் சுத்தமா இல்ல. தாராளமா ஃபேமிலி கூட உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.